ஹாய் காய்ஸ், டே 4 இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். பிங்க் பாலில் ஆஃப்டர்நூன் செஷன், அந்த ஃபர்ஸ்ட் செஷனை ப்ரில்லியண்ட்டாக ஸ்டோக்ஸும் வில் ஜாக்ஸும் ஆடினாங்க. பட் அதான் நான் எப்பயுமே ஆஸ்திரேலியா பற்றி சொல்கிறேன் பாருங்கள், ஒரு இன்ச்சு கொடுத்தா யார்டை எடுத்துருவோம். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் ஒரு செம்ம ஃபைட் பேக்கு, இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் ப்ரொசீட் ஆகும்போது ஒரு டைனி எட்ஜு, என்ன ப்ரில்லியன்ட் கேட்சுங்க. அது எல்லாருக்குமே தெரியும், அது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த 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 வெயிலில், அந்த ஹியூமிடிட்டியில் ஒரு ஸ்விஃப்ட் ஃபீல்டராக இருந்துக்கிட்டு அந்த ஸ்டீவன் ஸ்மித்து ஒரு கேட்ச் விட்டானா பாருங்கள். இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 210 டெஸ்ட் கேட்சஸ் எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 4 கேட்ச் எடுத்தானா ஈ வில் பி த லீடர் போர்ட் இன் வென் இட் கம்ஸ் டு பிக்கிங் அப் கேட்சஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட். வாட் அ கேட்சுங்க, ஒன் ஹேண்டட் பிளைண்டர், லிட்ரலி அப்படியே கேமை திருப்பி போட்டுடுச்சு. இன்னும் ஒரு ½ அன் அவர் அவங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா திங்ஸ் குட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். ஹூ நோஸ், யார் இந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதுகிறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இங்கிலாந்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும், தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம்னு சூர்யா அந்த படத்தில் சொன்னார் பாருங்கள், கஜினி. அதே மாதிரி இன்றைக்கி இந்த லெவல் ஆஃப் அப்ளிகேஷன், கான்சன்ட்ரேஷன் போட்டு உங்களால் ஆடும்போது இதை நீங்கள் இந்த என்டையர் டெஸ்ட் மேட்ச்சில் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஃபைட்டு கொடுத்து 5வது நாளுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இப்போ இங்கிலாந்து புரிஞ்சிருப்பாங்க, you should always play the moments, the situations and where the game is hanging. இது தெரிஞ்சதுன்னா இந்த இங்கிலாந்து சைடு have got the team to beat Australia and Australia. இப்போ 2-0 இங்கேருந்து அடிலைட்டில் நீ கம்பேக் பண்ண வர முடியுமா? முடியாத. ஆஸ்திரேலியன்ஸோட கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இன்னும் வெறித்தனத்தை அடிலைட்டில் பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பென் ஸ்டோக்ஸ் கம் த அவர், கம் த சாம்பியன்னு சொல்லுவாங்க. என்ன டிஃபென்ஸுங்க, ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பிளேட், ப்ரில்லியண்ட்டாக ஆடினா அலாங் வித் வில் ஜாக்ஸ். பட் ஒரு மவுண்டனை கிளைம் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்டோக்கோட அந்த டிஸ்மிஸல், ஹெல்மெட்டில் ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு போனான். பட் ஆல் செட் அண்ட் டன்ங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ச்சு கொடுத்தா யார்டை எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்சிங் ப்ரில்லியண்ட்டாக மேட்சை முடிச்சாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆஸ்திரேலியா. இங்கிலாந்து கொஞ்சம் நிதானமாக ஆடினீங்கன்னா யூ கேன் ஸ்டில் ஃபைட் இன் தி சீரீஸ்.